Today we are going to learn about previous year question paper. Which of the following is an example of organic semiconductor? Organic semiconductor கேட்டாங்கன்னா gas. In a nuclear reactor, heavy water is used to எதுக்கு நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கேட்டான்னா slow down the speed of neutron. Slow down the speed of neutron. Optical fiber work on the principle of total international reflection. Optical fiber எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா அதோட பிரின்சிபல் என்னன்னு கேட்டாங்கன்னா டோட்டல் இன்டர்நேஷ்னல் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? வாட் இஸ் பேராமேக்னெட்டிக் இன் நேச்சர்? பேராமேக்னெட்டிக் இன் நேச்சர் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆக்சிஜன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஹைட்ரஜன் அண்டு lactometer works on the principle of Archimedes principle. ஹைட்ரோமீட்டரும் லாக்டோமீட்டரும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டானா எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டானா ஆர்ச்சிமீடிஸ் பிரின்சிபல். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கால்டு wood spirit? wood spiritன்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னு கேட்டாங்கன்னா மெத்தில் ஆல்கஹால். மெத்தில் ஆல்கஹால். 7th கொஷின் என்ன, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டட் இஸ் கனெக்டட் வித். இது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டுன்னு கேட்பாங்க, இல்லைன்னா பிஓடி இப்படின்னு கேட்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த கொஷின், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டட் இஸ் கனெக்டட் வித் எதுக்காக பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டில் இருக்குன்னா மைக்ரோப்ஸ் அண்டு ஆர்கானிக் மேட்டர். த இன்டர்ட்ராபிக்கல் கன்சர்ஜி ஜோன் நார்மலி அக்கரின். ட்ராபிக்கல் ஜோன் எங்கே இருக்குதுன்னா நியர் தி ஈக்குவேட்டர். ஓகேவா? அட்மாஸ்பியர் லேயர். அட்மாஸ்பியர் லேயர் பார்த்தீங்கன்னா லைனாக பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு. ஓகேவா? அட்மாஸ்பியர் இது ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தோன்னா ட்ரோபோஃபேஸ். ட்ரோபோஃபேஸ்னால் க்ளவுடெலாம் இருக்குல்ல அங்கே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்படி கூட கொஷின் கேட்கலாம், ட்ரோபோஃபேஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா ஏரோப்ளைன்லாம் ட்ரோபோஃபேஸ். ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியர்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த பேராஷூட் பலூன்லாம் போகல அந்த மாதிரினா ஸ்ட்ராட்டோஸ்பேஸு. மீசோஃபேஸ்னால் மிடில் இருக்கும், எம்மு. இங்கே இப்படி டிக் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்முனா மிடில் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தெர்மோ. தெர்மோ எனர்ஜினா என்னன்னு சொல்லுவோம், ஹீட்டுன்னு சொல்லுவோம்ல. இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கும் சன்னு இருக்கிற இடம். இதுக்கு எக்ஸாம்பிள் சேட்டிலைட்டு. இதுக்கு பார்த்தோன்னா சேட்டிலைட் வராது. இதுக்கு எப்படின்னா ஸ்பேஸ் ஷிப் சொல்லலாம். இருக்கிறதுலே தூரமான தூரத்தில் எது இருக்கும், ஸ்பேஸ் ஷிப்பு. சேட்டலைட்டுக்கு பதிலாக ஸ்பேஸ் ஷிப்னு கேட்பாங்க. எக்ஸோஸ்பியர்னா ஸ்பேஸ் ஷிப்பு. இது சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ட்ரோபோஸ்பியர்னா அதுனா க்ளவுடு இருக்கும். ட்ரோபோஸ்பியர்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்லாம் சொல்லுவாங்களா, அதனால ட்ரோபோஸ்பியர்னா க்ளவுடு இருக்கும். ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு என்ன எக்ஸாம்பிள் வைக்கலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீசோஸ்பியர்னா மிடில், எம்மு மிடில் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெர்மோஸ்பியர்னா சன்னுக்கிட்ட நம்ம போயிட்டோம், ஹீட்டாக இருக்குது, அதனால தெர்மோஸ்பியர். எக்ஸோஸ்பியர்னா என்னதுன்னா எக்ஸ்னா அது வெளியேன்னு சொல்லுவாங்க, இன்டர்னா உள்ள, எக்ஸ்னா வெளியே சொல்லுவாங்களா, அப்போ வெளியே ரொம்ப வெளியே இருக்குது தூரம் எக்ஸோஸ்பியர். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரோபோஸ்பேஸு, சாப்ட்ரோஸ்பேஸு, மீசோஸ்பியரு, தெர்மோஸ்பியரு, எக்ஸோஸ்பியர்.